அன்பர்களே வணக்கம். நம்மளுடைய சிவருத்ர மகாகாளியம்மனுடைய அருள்வாக்கு பீடத்தில், அதாவது நேரடியாக வந்து அருள்வாக்கு பார்க்க முடியலைன்னு நினைக்கிற நபர்களுக்காக, வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் வெளி ஊர்களில் இருந்து நேரடியாக வந்து நம்ம கோவிலில் அருள்வாக்கு பார்க்க முடியலைன்னு நினைக்கிறவங்களுக்காக தொலைபேசி மூலமாகவே அருள்வாக்கு பார்க்குற அந்த வசதியை வந்து நம்மளுடைய கோவில் நிர்வாகம் வந்து உங்களுக்கு கொண்டு வருது. இந்த தொலைபேசி மூலமாக அருள்வாக்கு பார்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் பெயர், அதற்குண்டான குருதட்சணையை நீங்கள் செலுத்தி அருள்வாக்குக்கு வந்து முன்பதிவு செஞ்சுக்கிறலாம். அதே சமயம் போல் உங்கள் குடும்பத்தில் வந்து யாராவது தீராத ஏவல் பிரச்சனைனாலேயோ, தீராத செய்வன பிரச்சனை, இந்த பேய் பிசாசினால் கோளாறு இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும், நான் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு யாரும் கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டை எனக்கு அனுப்பி வைக்கலாம். நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் பார்த்து உங்களுக்கு நான் பதிலளிப்பேன். சரிங்களா? ஏதாவது ஏவல் செய்வன இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வுக்கு வந்து அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அது சரி செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நம்மளை தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனையை நம்மளுடைய கோவில் நிர்வாகத்தில் வந்து சரி பண்ணிக்கிறலாம். சரிங்களா? அதே சமயம் பார்த்திங்கன்னா, நேரடியாக வந்து அருள்வாக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, வெள்ளி செவ்வாய் இந்த தினங்களில் முன்கூட்டியே முன்பதிவு செஞ்சுக்கிட்டு நேரடியாக வரக்கூடியவங்க எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வாங்கி காலையில் 10 மணியிலிருந்து மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் இந்த கிழமைகளில் மட்டும் அருள்வாக்கு நடைபெறும். நேரடியாக வரக்கூடியவங்க நம்மளை தொடர்பு கொண்டுட்டு நேரடியாக வந்து அருள்வாக்கு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.